ஷேய் எல்லாம் கேட்டுக்கோ. பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி தமிழ்நாட்டுக்கான அரசியல்வாதி பூரா நல்லா கேட்டுக்கோ. நல்லா கேட்டுக்கோ. உனக்கு அழிவு நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. குடும்பம் உட்கார்ந்துருக்க தெரியலையா? என் குடும்பம் உட்கார்ந்துருக்க தெரியலையா? தெரியல. உனக்கு தெரியாத அளவுக்கு நீ ஆடுத. தமிழ்நாட்டில் டெல்லியில் 7 சாதுக்கள் இன்னையோட க்ளோஸ். அவனுடைய நாக்க அப்படியே எரிச்சிருவார். 7 சாதுக்கள் 7 செம்மம்மா ஈஸ்வர குடும்பம், என் குடும்பம், பரமசிவன் பார்வதி குடும்பம், நக்கால 7 சாதுக்கள். அவன் செம்மமாக வந்தவன். இந்த அரசியல்வாதி கணக்கு, மன்னராட்சியில் கணக்கு, ஷமீன் கணக்கில் அந்த 7 சாதுக்கள் வந்தவன், அழிக்க வந்தவன், அழித்து உட்கார்ந்து 7 சாதுக்கள் உட்கார்ந்தவன். அந்த கணக்கு இன்னையோட முடிச்சிட்டார். முக்கால் சத்தியம் அவன் நாக்கில் விட டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லாமே அழிஞ்சு போகும். முக்கால் சத்தியம் அமைதியாக போ. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் 13 சாதுக்கள் சாபத்தை விடுவான். சாபத்தை விட இன்னையிலேருந்து விடுவான். ஐயா கணக்கு போட்ட கணக்கை பார்ப்பான். அந்த 13 சாதுக்கள் பார்த்து கொண்டே இருக்கான். ஐயா எப்படி இருக்கார்? ஐயா என்ன கணக்கு போடுறார்? ஐயா குடும்பங்கள் எப்படி இருக்குது? ஐயா குடும்பத்தை நம்ம பாடாப்படுத்தக்கூடாது. கடவுளே பிள்ளைகளை பார்த்துக்கோங்க. பிள்ளைகளை பூமியில் 2 பிள்ளைகளை வீசி போட்டிருக்கீர் கடவுளே. அதுக்காக அவன் கேட்கான். 13 சாதுக்கள் கேட்கான். 13 சாதுக்கள்னா புரிஞ்சிக்கோடா மோட்டா பேலை. ஒவ்வொரு குடும்பம் நீ நல்லா இருக்கணும். சொத்து பூமியை 7 செம்மம்மா சத்தியவாக்கில் விட்டுட்டார். கடவுளே விட்டுட்டார். நாசம் பண்ணி வச்சுருக்க. விவசாயத்தை அழித்து நாசம் பண்ணி வச்சுருக்க. இது எவ்வளோ பெரிய தப்புடா மாண்ட பேயலாம். முக்கால் சத்தியம் தமிழ்நாட்டில் 13 சாதுக்களும் இப்போ நீதிமன்ற கோர்ட்டுக்கு நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணு பெண்ணும் சாபத்தை விடுவான். அவன் தான் சாபத்தை விடணும். நீ தப்பு செஞ்சு வச்சுருக்க. அந்த சாபத்தை விட்டால் நாற்காலி சேரில் உட்கார முடியாது. நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணு பெண்ணும் உட்கார்ந்து கணக்கு வழக்கு பார்க்க முடியாது. இது முக்கியமான கணக்கு. இந்த கணக்கை விட்டோன்னே இப்போ அடிப்பார். ஏன்னா நீதிமன்ற கோர்ட்டில் கமிழ்பட்டி கணக்கு 7 செம்ம சேட்டை செஞ்ச கணக்கு, கை ரேகை உள்ள கணக்கு எல்லாமே தூக்கிட்டு வந்துட்டார். கடவுளால் தான் முடியும், வேறு யாரால முடியாது. 13 சாதுக்கள் இப்போ நீதிமன்ற கோர்ட்டு தமிழ்நாடு முழுவதும் சாபத்தை விடுவான். அடுத்து ஒவ்வொரு மாநிலத்தையும் சாபத்தை விடுவான். அப்போ டெல்லி வரைக்கும் விடுவையில் அவன் அங்கே இருக்கிற 7 சாதுக்கள் 7 செம்ம சேட்டை செஞ்ச சாதுக்கள் இப்போ அதில் காலியாக போகிறான். அது ஆட்டோமேட்டிக்காக காலியாயிரும். இந்த சாதுக்கள் இவன் இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற 13 சாதுக்கள் வந்து ஐயா உயிரா இருக்கிறவன் 7 செம்மமாக இந்த செம்மத்தில் உட்கார்ந்து கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஐயா போட்ட கணக்கு ஐயாட்ட கேட்கான். ஐயா உங்களை பார்க்கணும் ஐயா, சுத்தமாக தூயமாக இருக்கீல ஐயா, எங்களுக்கு அந்த பார்வையிடத்துக்கு கொடுக்கலாமா? பொறு இந்த தமிழ்நாடு எலெக்ஷனை கண்டிப்பாக என்ன நடக்கணும் என்ன நடத்தணுங்கிற கணக்கு நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்ப்போம்டா. முக்கால் சத்தியம் கணக்கு சொல்லிட்டார்.